ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ சீரீஸ்ல நாங்க பார்க்க போறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற மொடியூலை பற்றி பார்க்க போறோம். ஸ்பெஷலா அட்வான்ஸ் லெவல் ஐசிடி அப்படின்ற டாபிக்ல நாங்க இந்த சீரீஸை வந்து பார்த்துட்டு வர போறோம். இது நாங்க யூனிட் 5 அப்படின்ற டாபிக்ல பார்த்துட்டு வர போறோம். உண்மையில இந்த பாடத்தின் ஹெடிங் வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோன்றபடியால சில விஷயம் சொல்லிட்டு வரேன். இந்த சீரீஸ்ல நாங்க 10 வீடியோஸ் கவர் பண்ற மாதிரி தான் இதை நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 10 வீடியோஸ்லும் பார்ப்பீங்களா இருந்தால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஒன் பை ஒன்னா எல்லா தியரி பார்ட்ஸுமே நாங்க இங்க கவர் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த தியரி பார்ட்ல ஒழுங்கு எப்படி வரும்ன்றதை டிஸ்கிரைப் பண்றதுக்காக நாங்க இங்க பிரேக் டவுன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிரேக் டவுன் நீங்க பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நான் கவர் பண்ண போறது வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றா என்ன, இந்த கம்யூனிகேஷன்ல இருக்க போற மோட்ஸ் என்னென்னு சொல்லி இன்றைய கிளாஸ்ல நாங்க ஃபுல்லா டாபிக் இந்த வீடியோல நாங்க ஃபுல்லாவே பார்த்து முடிப்போம். ஸோ அதுக்கு பிறகு டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா, தரவு ஊடுகடத்தல் ஊடகங்கள். அதுக்கு பிறகு டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ், தரவு ஊடுகடத்தல் குறுக்கீடுகள் அப்படின்ற 2 டாபிக் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ன்றதுல டோபாலஜிஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், நெட்வொர்க்கிங் மாடல்ஸை பற்றி பார்ப்போம். அடுத்தது வந்து ஸ்விட்சிங் அண்ட் மல்டிப்ளெக்சிங் அப்படின்ற டாபிக்கை பற்றி பார்ப்போம். பிறகு டேட்டா செக்யூரிட்டி என்ற டாபிக் ஒரு சப் ஹெடிங்கா நாங்க இங்க பார்த்து கொண்டு வருவோம். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பற்றி இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பல்ஸ் கோட் மொடியூலேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்கை பற்றி தனித்தே பார்த்து கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு மொடியூலேஷன் என்ற ஒரு டாபிக் வந்து எங்களுக்கு இங்க வருது. இதுக்கு பிறகு நாங்க நெட்வொர்க் ஜென்ரேஷன், பேஸ் பேண்ட், ப்ரோட் பேண்ட் என்று தொடங்கி ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது தனியாக பார்த்து கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு நெட்வொர்க்கிங் சர்வர்ஸ், ஐபி அட்ரஸிங், ரெஃபரன்ஸ் மாடல்னு சொல்லி இதுல இந்த புல்லட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கிற இவ்வளவு விஷயம் தான் எங்களோட சிலபஸ்ல இருக்க போற பார்ட்ஸா இருந்து கொள்ளும். ஸோ ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்றபடியால இந்த வீடியோன்ற கண்டென்ட்டுக்கு நாங்க மூவ் பண்ண போறோம். டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்ற என்ன, அதையும் நாங்க யூஸ் பண்றோம்ன்ற மாதிரி இந்த கான்செப்ட் கண்டென்ட் வீடியோக்குள்ள மூவ் பண்ணி கொள்வோம். ஸோ இங்க இருக்க போற எல்லா பாட்டுமே நான் ரிமூவ் பண்ணி கொள்றேன். இப்போ நாங்க பார்க்க போறது வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்ற என்ன, அது என்ன தேவைக்காக நாங்க யூஸ் பண்றோம் மாதிரி பார்த்துட்டு வர போறோம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்கான தமிழ் வந்து தரவு தொடர்பாடல். ஸோ ஒரு நோட் பேட்ல நாங்க தேவையான விளக்கங்கள் எல்லாமே எழுதிட்டு வருவோம். ஓகே, ஸோ இந்த ஒயிட் ஸ்கிரீன் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் என்ற இந்த மொடியூல்ல முதலாவது சப்ஹெடிங்கா பார்க்க போறது வந்து டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து தரவு தொடர்பாடல் அப்படின்ற ஒரு டாபிக்கான ஒரு இங்கிலீஷ் டேர்மா இருக்கு. இந்த டேட்டா கம்யூனிகேஷன்ன்றது சென்டர் என்று சொல்லிக் கொள்வோம், தரவு அனுப்புனர் அப்படின்றவரை சென்டர் சொல்லிக் கொள்வோம். ஸோ ஒரு சென்டர் வந்து ரிசீவருக்கு டேட்டாவை சென்ட் பண்ணி கொள்ளுவார். ஸோ நாங்க ரிசீவர் சொல்றவரை நாங்க பெறுநர் சொல்லிக் கொள்வோம். ஒரு சென்டர் ரிசீவர் ரெண்டு பேருக்குமான தரவு தொடர்பாடல தான் நாங்க டேட்டா கம்யூனிகேஷன் என்ற நேமால சொல்றோம். இந்த இடத்துல அனுப்புனர் பெறுநர் ஆகியோருக்கு இடையில் தரவானது பரிமாற்றப்படுகின்ற செயற்பாடானது தரவு தொடர்பாடல் எனப்படும். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் இஸ் a mechanism or method the data is traveling from sender to receiver. இப்ப சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு டேட்டா போறதுக்காக எங்களுக்கு இடையில ஒரு ஊடகம் வந்து தேவையா இருக்கு. ஸோ இடையில இருக்க போறவரை நாங்க சொல்லுவோம் வந்து மீடியம் சொல்லிக்கலாம். ஊடகம் ஒரு தரவு தொடர்பாடலுக்கு ஊடகமும் அவசியம். இப்ப நான் வந்து நார்மலா இங்க கிளாஸ் எடுக்கிற விஷயம் வந்து கிடைக்கிற இந்த பாடங்கள் படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீடியம் வந்து ஒரு யூடியூபா இருக்கும் அல்லது ஜூமா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு ஊடகம் என்ற பெயரால சொல்லிக் கொடுப்பேன். நான் கதைக்கிறது, நீங்கள் கேட்கிறது, நீங்க படிக்கிறது, நான் படிப்பிக்கிறது எல்லாமே வந்து டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இந்த இடத்துல சென்டர் ரிசீவர் மீடியம் அப்படின்னு சொல்லி நாங்க சில விஷயம் வச்சுக்கோம். உதாரணத்துக்கு நான் கதைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு விளங்குதுண்டா, எங்கள் கொமனாங்கட மீடியம் என்னவா இருக்குண்டா இன்டர்நெட்ல நாங்க படிச்சுட்டு இருக்கோம். சேம் டைம் நான் தமிழ்ல கதைக்கிறேன், உங்களுக்கு தமிழ் தெரியும் என்றபடியால ரெண்டு பேருக்கும் விளங்குது. இப்ப உங்களுக்கு தமிழ் தெரியாது, உங்களுக்கு சிங்களம் மட்டும்தான் தெரியும் இல்ல இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் சொன்னால் நான் இங்க தமிழ்ல கதைக்கிறது உங்களுக்கு விளங்காது.
ஸோ இப்படி சில கன்செப்டுகளோட தான் டேட்டா கம்யூனிகேஷன்ன்றதை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷனுக்கு 5 விதமான முக்கியமான பண்புகள் இருக்கு. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓ த கம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போறது கம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ கம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றதுல நாங்கள் எதை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம்னா ஒரு 5 டைப்பான கம்போனன்ட்ஸ் வந்து டேட்டா கம்யூனிகேஷனுக்காக முக்கியமா இருக்கு. ஸோ முதலாவது டேட்டா கம்யூனிகேஷனுக்கான கம்போனன்ட் வந்து சொல்றது வந்து சென்டர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர். இந்த சென்டர்ன்றவரை நாங்க சொல்லிக் கொள்வோம் அனுப்புனர். ஒரு பர்சன் அந்த டேட்டாவை சென்ட் பண்ணினா சென்டர். இப்போ இந்த இடத்தை பொறுத்த மட்டும் நான் தான் உங்களுக்கு சென்டர் டேட்டாவை சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதே ஒரு டிவைஸ் என்று சொன்னால் இதை நாங்க SOURCE சோர்ஸ் என்று சொல்லிக் கொள்வோம். சோர்ஸ் என்ற தரவு மூலம். தரவு மூலம் அப்படின்ற என்னன்னு சொன்னால் இப்ப டேட்டா வந்து ஒரு டிவைஸால உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரேடியோ வந்து கேட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிங்கன்னா அந்த ரேடியோ வந்து எப்படி சொல்லுவீங்கன்னா சோர்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் கன்சிடர் பண்ண ரேடியோல ஒரு சாங் நீங்க ப்ளே பண்ணி கேட்டீங்கன்னா சோர்ஸ் வந்து ரேடியோ. ஸோ அதை ஒரு டிவைஸா இருக்குமா இருந்தா அந்த இடத்துல நீங்க அதை சோர்ஸ் என்ற பேரால சொல்லிக் கொள்வீங்க. ஸோ அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறோம் செகண்ட் ஒன் ரிசீவர். ரிசீவர் என்றவர் பெறுநர். ஒரு நபர் அந்த செய்தியை பெற்றாருன்னா ரிசீவர். சப்போஸ் அது வந்து ஒரு டிவைஸா இருக்குமா இருந்தா டெஸ்டினேஷன் என்ற வேர்டோட சொல்லிக்கலாம். முடிவிடம் டெஸ்டினேஷன். இப்ப நீங்க மைக்ல கதைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சென்டர். அந்த மைக்கை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணா அந்த மைக் வந்து டெஸ்டினேஷன். அது ஒரு டிவைஸ். மைக்கு தான் போகும் ரெக்கார்ட் பண்றது. ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன்னுக்கு வர போறோம். ஒரு டேட்டா கம்யூனிகேஷன்ல மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து மீடியம்னு சொல்லிக்கலாம். ஊடகம். ஒரு ஊடகம் இருந்தா தான் அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு ஓகேயா இருக்கும். இதை விட பார்த்தோம்னா புரோட்டோகால்ஸ். புரோட்டோகால்ஸ் என்னென்றால் நிபந்தனைகள் அல்லது விதிமுறைகள். உதாரணத்துக்கு சொல்லி கொண்டு வரேன். நாங்க தமிழ்ல கதைக்கிறோம். நான் இங்க தமிழ்ல தான் உங்களோட இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க தமிழ். ரெண்டு பேருக்குமே தமிழ் தெரிகிறபடியால தமிழ்ன்றதுதான் இங்க புரோட்டோகால். அது ஒரு லாங்குவேஜ். தமிழ்ல நான் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு விளங்கும். ஸோ உங்களுக்கு அந்த லாங்குவேஜை வச்சுக்கொண்டு ரூல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். பட் கம்ப்யூட்டர் என்று சொன்னால் என்ன ரூலா இருக்கு? கம்ப்யூட்டர்ல நீங்க பாக்குறீங்கன்னா வெப்சைட் அந்த வெப்சைட்டை வந்து பாக்குறதுக்கான சரியான ஒழுங்கு இருக்க வேணும். உதாரணத்துக்கு வெப்சைட் வந்து சர்வர்ல சர்வ் ஆகிருக்கும். அந்த சர்வர்ல 01 தான் சர்வ் ஆயிருக்கும். ஆனா நீங்க பாக்கல என்ன செய்யும் அந்த வெப்சைட் உங்களுக்கு மொபைல் போன்லயோ அல்லது நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற இந்த கம்ப்யூட்டர்லயோ பார்க்கக்கூடிய மாதிரி சரியான அமைப்பில உங்களுக்கு வந்து சேரும். அங்க சர்வர்ல இருந்து வர விஷயம் கம்ப்யூட்டருக்கு விளங்கினா தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து அதை என்ன செய்யும் அதை எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணி கொள்ளும். ஸோ இதான் அதுல முக்கியமான விஷயம். ஸோ புரோட்டோகால்ஸ்ன்றது தரவு தொடர்பாடலுக்கான விதிமுறைகள். ஸோ இந்த வீடியோ சீரிஸின் அடுத்தடுத்த செஷன்ல நாங்க புரோட்டோகால்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு தனி வீடியோலயே பார்த்து கொண்டு வருவோம். ஸோ கம்யூனிகேஷன் புரோட்டோகால் அல்லது புரோட்டோகால்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றதை பொறுத்த மட்டும். ஸோ இந்த இடத்துல புரோட்டோகால்ஸ் மட்டும் போடாம கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். கம்யூனிகேஷன் புரோட்டோகால். தென் ஃபிஃப்த் ஒன், அஞ்சாவதா நாங்க இங்க பார்க்க போற யாரா இருக்குன்னு சொன்னால் மெசேஜ். மெசேஜ் அப்படின்னு சொல்ல பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குமெண்டா ஒரு செய்தி. இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாதான் அந்த மெசேஜ் தான் சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போகும். இப்படி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கம்போனன்ட்ஸ் இருக்கும் டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்ற டாபிக்ல. ஸோ நாங்க ஒரு மெசேஜை ஒரு சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு நாங்க சென்ட் பண்றோம்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல எங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் கம்போனன்ட்ஸ் வந்து கட்டாயமா இருக்கு. சென்டர், ரிசீவர், மீடியம், கம்யூனிகேஷன் புரோட்டோகால், மெசேஜ் அப்படின்னு சொல்லி 5 டைப்ஸ் ஆன கம்போனன்ட்ஸ் நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபைன். இப்போ நாங்க அடுத்ததுக்கு போக போறோம். இந்த டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றது ஃபைன். அதை விட சென்டர் ரிசீவர்ன்றது சரி எல்லாமே விளங்கிட்டு டேட்டா கம்யூனிகேஷன் மோட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. முறைகள் அல்லது நுட்பங்கள் அப்படின்ற பேராலே ஒன்று நான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் கன்சிடர் பண்ண போறது என்னன்னு சொன்னால் டேட்டா கம்யூனிகேஷன் மோட்ஸ் அப்படின்றது பற்றி காய்ச்சிட்டு வர போறோம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் மோட்ஸ். ஸோ இந்த டேட்டா கம்யூனிகேஷன் மோட்ஸ் அப்படின்றது என்னன்னா தரவு தொடர்பாடல் முறைகள் அல்லது நுட்பங்கள் அப்படின்ற நேமால சொல்லிக் கொள்வோம். இது ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கிரேட் 11 அதுகள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலாவது மோடா நாங்க இங்க சொல்ல போறது என்னன்னு சொன்னால் சிம்ப்ளெக்ஸ் மோடுன்னு சொல்லுவோம். சிம்ப்ளெக்ஸ்ன்றது தமிழ்ல ஒற்றை வழிமுறை
அப்படின்னு சொல்லிக்கொள்றோம். அதை விட ரெண்டாவது மெத்தடா நாங்க சொல்லிக்கொள்றது வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ் சொல்லிக்கொள்வோம். ஹாஃப் ஒரு டேஷ் போட்டு டூப்ளெக்ஸ் நீங்க சொல்லிக்கொள்வோம். ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோடுன்றது வந்து என்னவா இருக்கும்னு சொன்னால் அரை இருவழி அப்படின்னு சொல்றோம். ஸோ தேர்ட் ஒன் நாங்க சொல்ல போறோம் ஃபுல் டூப்ளெக்ஸ். சில நேரங்களில் இதை டூப்ளெக்ஸ் என்று சொன்னாலும் உண்டு. ஃபுல் டூப்ளெக்ஸ் ஓ டூப்ளெக்ஸ் சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த இடத்துல சிம்ப்ளெக்ஸுக்கு ஒற்றை வழிமுறை, ஹாஃப் டூப்ளெக்ஸுக்கு அரை இரு வழிமுறை, ஃபுல் டூப்ளெக்ஸ் ஓ டூப்ளெக்ஸுக்கு முழு இரு வழிமுறை அல்லது இரு வழிமுறை. இப்படி நாங்க 3 விதமான தரவு தொடர்பாடல் நுட்பங்களை ரெகுலரா நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்த டாபிக் வர போறோம். இந்த சிம்ப்ளெக்ஸ் மோடுன்றா என்ன? சிம்ப்ளெக்ஸ் மோடுன்றது ஒற்றை வழிமுறை என்ற பெயரால சொல்லிக் கொள்வோம். இந்த சிம்ப்ளெக்ஸ்ல நாங்க எதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டி வரும்னு சொன்னா, முதலாவது சென்டர் ரிசீவர் சொல்லி 2 பேர் இருக்கு. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மோடை பற்றி தான் நாங்கள் இப்ப பார்த்துட்டு வர போறோம் இனிஷியலா. ஸோ இங்க இருக்க போற எல்லாத்தையுமே நான் இதுல காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொள்றேன். இப்ப நாங்க சிம்ப்ளெக்ஸ் மோடுண்டா என்ன அதையும் நாங்க பாவிக்கிறோம் மாதிரி பார்த்துட்டு வர போறோம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன்ல முதலாவதா நாங்க பார்க்க போற இந்த விஷயம் என்னன்னு சொன்னால் சிம்ப்ளெக்ஸ் மோடுண்டா என்ன, இந்த சிம்ப்ளெக்ஸ் மோடை பற்றி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சிம்ப்ளெக்ஸ் மோட் அப்படின்றது வந்து எளிய வழிமுறை என்று சொல்லியும் ஒரு தமிழ் வேர்டு இருக்கு. ஆனா ஒற்றை வழிமுறை தான் இப்ப எல்லா எக்ஸாம் பேப்பர்லயுமே ரெகுலரா கேட்டு இருக்கேன். இந்த சிம்ப்ளெக்ஸ் மோடுன்றதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிய வேண்டியது, சென்டர் என்றவர் எப்பவுமே ரிசீவருக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டிருப்பார். சென்டர்ல இருந்து நாங்க ரிசீவருக்கு மட்டும்தான் மெசேஜ் போகும். பட் ரிசீவர் வந்து சென்டருக்கு அந்த மெசேஜை சென்ட் பண்ண முடியாத ஒரு நிலை காணப்படும். ரிசீவர் அந்த மெசேஜை வந்து சென்டருக்கு அனுப்பினார். ஸோ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கணும்னு சொன்னால் மவுஸ் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன். மவுஸ் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன். மவுஸ் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன் என்னன்னு சொன்னா, மவுஸால கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டருக்குள்ள அந்த மெனு எல்லாம் கிளிக் ஆகும். ஆனா அங்க இருந்து திரும்ப மவுஸுக்கு ஒரு ரிப்ளையும் பெறாது. மவுஸ் வந்து ஒரு இன்புட் டிவைஸ், அவ்வளவுதான். மவுஸ்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போதே தவிர கம்ப்யூட்டர்ல இருந்து மவுஸுக்கு வராது. கீபோர்டை யோசிச்சு பாருங்க. கீபோர்டால நீங்க இன்புட்டை கொடுத்தோன்னே அது கம்ப்யூட்டருக்கு போதே தவிர கம்ப்யூட்டர்ல இருந்து கீபோர்டுக்கு வராது. ஸோ சென்டர் வந்து கீபோர்ட், ரிசீவர் கம்ப்யூட்டர், அவ்வளவுதான். ரிசீவர்ல இருந்து திரும்ப சென்டருக்கு மெசேஜ் போவாது. ஸோ இப்படியான சில விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் சிம்ப்ளெக்ஸ் மோடுன்னு சொல்லுவோம். ஆனால் சிம்ப்ளெக்ஸ் மோடுக்கு ஜென்ரலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரேடியோ, அதை விட டிவி, இது எல்லாமே உதாரணம். எஸ், அதுவும் பெரும். ரேடியோ டிவி எல்லாம் என்னதுக்கான உதாரணம்னா சிம்ப்ளெக்ஸ் மோடுக்கான உதாரணம். உதாரணத்துக்கு ரேடியோ டிவி எல்லாமே, ரேடியோன்றது அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆள் கதைக்கிறது, அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு கிடைக்கும். பட் நாங்க திரும்ப கதைச்சா அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கிற கேட்க மாட்டா இல்லை. டிவியும் அதே சினாரியோ. டிவியும் வந்து அங்க இருந்து எங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணா நாங்க கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நாங்கள் சொல்ற விஷயங்கள் அந்த டிவியில இருக்கிறவங்களுக்கு கேட்க போறது இல்லை. ஸோ சென்டர் ரிசீவர் அப்படின்ற தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் சிம்ப்ளெக்ஸ் மோடை பற்றி பார்த்துருந்தோம். சிம்ப்ளெக்ஸ் மோடுன்றது என்னன்னு சொன்னால் ஒற்றை வழிமுறை. குறித்த ஒரு நேரத்தில் அனுப்புனரிடமிருந்து தரவுகள் பெறுநரை நோக்கி செல்லுமே தவிர பெறுநரிடமிருந்து அனுப்புனர் நோக்கி தரவுகள் செல்வதில்லை. ஸோ இன் திஸ் மெத்தட் the sender can able to or sender able to send the message to receiver, but receiver can't send the message to the sender. இப்படி ஒரு கான்செப்ட்ல நாங்க இந்த சிம்ப்ளெக்ஸ் மோடுன்றதை பார்க்கலாம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மோடுன்றது நாங்க யூஸ் பண்ற டிவிஸ் அதுகளை எல்லாம் சொல்லி கொண்டு வரலாம்னு பார்த்துருந்தோம் இதுன்ற எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இந்த இடத்துல நாங்க செகண்ட் மெத்தடை படி பார்த்துட்டு வர போறோம், ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோட். ஆல்ரெடி நாங்க டூப்ளெக்ஸ் மோட்ல பார்த்திருந்தோம். ஒரு நேரத்துல சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல ஒரு நேரத்துல ஒரு ஆளுக்கு மட்டும் தான் மெசேஜ் போகும். அதுவும் சென்டர் தான் ரிசீவருக்கு அனுப்பலாம், ரிசீவர் சென்டருக்கு அனுப்ப முடியாது. பட் இந்த ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோட்ல வந்து சென்டர் ரிசீவருக்கு மெசேஜ் அனுப்பலாம், ஆஸ் வெல் ரிசீவரும் சென்டருக்கு மெசேஜ் அனுப்பலாம். பட் ஒரு நேரத்துல ஒரு விதமான ஒரு வழியான டிரான்ஸ்மிஷன் தான் பாசிபிள். ஃபேக்ஸ் மிஷின்ன்றதை எடுத்தோம்னு சொன்னால் ஃபேக்ஸ் மிஷின்ல வந்து ஒரு ஆள் ஃபேக்ஸ் அனுப்பி கொண்டு கேட்க மற்றவர் திரும்ப அனுப்பலாம், வெயிட் பண்ணி தான் அனுப்பலாம். அது மாதிரி போக்கி டோக்கி என்ற ஒரு டிவைஸ் ஒன்று, போக்கி டோக்கி அது மாதிரி தான் ஒரு ஆள் கதைச்சு கொண்டு கேட்க இன்னொரு ஆள் அந்த போக்கி டோக்கில வந்து கதை கேளாது.
ஸோ ஒரு நேரத்துல ஒரு வழியான தரவு தொடர்பாடல் தான் சாத்தியம் என்ற அமைப்பில வேலை செய்ய போற ஒரு அமைப்பு தான் ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோட் என்ற நேமால சொல்லிக் கொள்வோம். ஸோ அதுக்கான டயக்ராம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சைடான அரோமாக் தான் இருக்கும். அங்க இருந்து இங்க ஒரு சைடு அரோமாக், இங்க இருந்து அங்க ஒரு சைடு அரோமாக். இவ்வளவுதான் இதுல இருக்க போற பாட்டை. ஸோ இந்த டேட்டா கம்யூனிகேஷன்ல ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோடை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ walkie talkie அண்ட் ஃபேக்ஸ் இது ரெண்டும் தான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணி விடுறேன் இந்த இடத்துல. இதுக்கான எக்ஸாம்பிளா நாங்க கன்சிடர் பண்ணக்கூடியது walkie talkie ஃபேக்ஸ். இது ரெண்டுமே இதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ அடுத்த விஷயம் நாங்க இந்த மோடுன்றதுல பார்த்து கொண்டு வர போறது. ஸோ தேர்ட் கன்செப்ட் நாங்கள் இதுல பார்த்து கொண்டு வர போறது வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட் என்ற நேமால பார்த்து கொண்டு வருவோம். சில நேரங்கள்ல இந்த ஃபுல் டூப்ளெக்ஸ்ன்றது இல்லாமல் நார்மலாவே ஃபுல் டூப்ளெக்ஸ் சாரி டூப்ளெக்ஸ் என்ற மோட் மட்டுமே சில நேரங்கள்ல பாய்க்கும். ஸோ இந்த ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட்ல எப்படியான ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கும்னு சொன்னால் சென்டரும் அந்த மெசேஜை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும், ஆஸ் வெல் as ரிசீவரும் ஒரே நேரத்திலேயே அந்த மெசேஜை அனுப்பலாம். இப்படி இருக்கு. அரோமாக்கு வந்து ரெண்டு சைடு. இப்ப சென்டரும் அனுப்பி கொண்டிருக்க ரிசீவரும் கதைக்கும். இப்போ ஜூம் கிளாஸை நாங்கள் கம்பேர் பண்ணுவோமா இருந்தா ஜூம் கிளாஸ்ல நான் மைக் ஆன் பண்ற ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஆன் பண்ணிட்டேன்னு சொன்னா நீங்களும் கதைக்கலாம், நானும் கதைக்கலாம். டெலிஃபோனும் அப்படிதான், சேட்டிங் பண்ணிக்கையும் அப்படிதான். ரெண்டு வழியாலும் தரவுகள் போய் கொண்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் நாங்கள் இதுல பார்த்து கொண்டு வருவோம். ஒன்று சொல்றது வந்து டெலிஃபோன். ஸோ அடுத்தது வந்து சேட்டிங். இது ரெண்டுமே வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ சென்டர் ரிசீவர் ரெண்டு பேருமே டேட்டாவை எனி டைம் நாங்க சென்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று அனுப்படும். ஸோ இந்த வீடியோ சென்ட்ல நாங்க பார்த்திருந்தோம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்றது இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட். உண்மையில கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் என்னவா இருக்குமெண்டா நிறைய கம்ப்யூட்டர் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். அதுக்காக கம்ப்யூட்டர் மட்டும்தான் செய்யறோம் இல்லை, ரெண்டு மூணு பிரிண்டர் சேர்ந்து இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்கேனர் சொல்லி நிறைய நெட்வொர்க்கை நீங்க கனெக்ட் பண்ணி இருக்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் தான் பெறப்போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கணினிகளை பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகின்ற ஒரு கட்டமைப்பானது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் எனப்படும். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இஸ் ஆர்கிடெக்சர் which is contributed or which is constructed by using of more than two computers. அதுல வந்து முதலாவது டாபிக் பார்த்திருந்தோம் டேட்டா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற என்ன, அதுல கம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஆஸ் வெல் as கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபைனலா நாங்க என்னென்ன டைப்பான டேட்டா கம்யூனிகேஷன் மோட்ஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு புது டாபிக்கோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.